சபைக்களம் சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது. ஆதரவை நாடி நிற்கிறது. இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற பதிவு புரட்சி நடிகர் எம்ஜிஆருக்கு ஒரு சின்னப்ப தேவர், நடிகர் திலகம் சிவாஜி சாருக்கு ஒரு பாலாஜி. கிட்டத்தட்ட எம்ஜிஆரை வைத்து சாண்டா எம்எம்ஐ சின்னப்பா தேவர் 28 படங்களை தயாரித்தார். அதேபோல் நடிகரும் தயாரிப்பாளருமான பாலாஜி சார் சிவாஜி சாரை வச்சு கிட்டத்தட்ட 16 படத்தை தயாரித்தார். சிவாஜியை வைத்து படத்தை தயாரிப்பாரே தவிர தனிப்பட்ட வாழ்க்கையில் எம்ஜிஆரிடம் மிகுந்த ஒரு அன்பும் நட்பும் மரியாதையும் பாராட்டி வந்தார் பாலாஜி. ஒரு முறை எங்கிருந்தோ வந்தார் என்ற ஒரு திரைப்படத்தை தயாரிக்க விரும்புகிறார். அதில் ஹீரோயினா ஜெயலலிதாவை போடணும்னு நினைக்கிறார். அப்போ அவரோட மேனேஜர் சொல்கிறாங்க, அவங்க எம்ஜிஆரோட கண்ட்ரோலில் இருக்காங்க, இப்போ நீங்கள் எப்படி ஜெயலலிதா மேடத்தை எப்படி போட முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பாலாஜி சொல்கிறாரு, 1.5 ரூபா இருந்தால் சாதாரண சைக்கிள் வாடகைக்கு எடுக்கலாம், 2 ரூபா இருந்தால் டைனமோ வச்ச சைக்கிளை வாடகைக்கு எடுக்கலாம். அவங்க ரேட் என்னன்னு கேளு, அந்த ரேட்டை கொடுத்துட்டா அவங்க கேல்சியம் டேட் கொடுக்க போகிறாங்க, இது ரெண்டாக வந்திருக்கு. இருந்தாலும் எம்ஜிஆர் சார்ட்ட நான் ஒரு வார்த்தை இதை பற்றி நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு. அப்போ எம்ஜிஆர் சொல்கிறாரு, தாராளமாக போட்டிட்டு முன்னுக்கு வந்துட்டு இருக்க ஒரு நடிகை, உன்னை போல தயாரிப்பாளர்களுடைய ஆதரவு அவங்களுக்கு வேணும், தாராளமாக எடுத்துக்கோ, போட்டு எடுத்துக்கோ அப்படின்னு அவங்ககிட்ட கேல்ஷீட் கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைகிறது. அதே போல் எம்ஜிஆருடைய தோட்டத்தில் பொங்கல் விழா அமர்க்களமாக நடைபெறும். எம்ஜிஆருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பண்டிகை. அந்த ஒரு திருநாளை மிகவும் விமர்சையாக கொண்டாடுவார். அந்த ஒரு திருநாளில் பாலாஜி சார் நேராக போய் எம்ஜிஆர்கிட்ட போய் அவர் கையால் 100 ரூபாய் வாங்கிட்டு வருவார் அதிர்ஷ்டத்துக்காக. அப்போ எம்ஜிஆர் செஞ்சுக்கிட்டே சொல்வார், ஏன்னா அதிர்ஷ்டத்துக்கு மட்டும் என்கிட்ட வர, படமெல்லாம் சிவாஜி வச்சு எடுக்கிறியா அப்படின்பார். இவரும் சிரித்து கொண்டே வந்து விடுவார். மற்ற தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்களுக்குள்ள அப்படி ஒரு அன்பும் நட்பும் இருந்தது. ஒரு முறை பாலாஜி சாரோட பையன் எனக்கு லயோலா காலேஜில் அப்ளை பண்ணியிருக்காரு. வேறு எந்த காலேஜிலும் அப்ளை பண்ணல. சீட்டு கண்டிப்பாக வேணும், ஆனால் அட்மிஷன் ரொம்ப லேட் ஆகுது, அட்மிஷன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்குது. அந்த அட்மிஷன் கிடைக்கல அப்படின்னா இவர் தான் வேறு எந்த காலேஜிலுமே போட வேண்டியதில்லை, அதனால் 1 வருஷம் வீணாக போயிடும். அதனால் பாலாஜி சார் யோசனையில் உட்காந்துட்ருக்காரு. அப்போ அவருடைய சம்சாரம் சொல்கிறாங்க, எங்கே எம்ஜிஆர் அண்ணனை போய் பாருங்கண்ணே அப்படிங்கிறாங்க. அதுக்கு பாலாஜி சார் சொல்கிறாரு, எங்கே நான் அவரை வச்சு படமே எடுக்கிறது இல்லை, அவரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, பொங்கலுக்கு தான் அவரை போய் பார்ப்பேன், எப்படி போய் அணுகிறது அப்படின்னு சொல்லி யோசனையாக இருக்குது அப்படின்னாரு. இல்லைங்க, நீங்கள் போய் பாருங்கள், அவர் ரொம்ப பெருந்தன்மையானவர், நல்லதே நடக்கும், நம்பி போங்க அப்படிங்கிறாங்க. எம்ஜிஆர் தோட்டத்துக்கு பாலாஜி சார் போகிறார். போனவுடனே அப்போ எம்ஜிஆர் ரொம்ப அவசரமாக புறப்பட்டு வெளியில் கிளம்பிட்டு இருக்காரு. காரில் ஏற வரப்போ பாலாஜியை பார்த்துருக்காரு. என்ன பாலாஜி அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி வார்த்தை சொல்கிறாரு, பையன் லயோலா காலேஜில் அப்ளிகேஷன் போட்டிருக்கான், தகுதியெல்லாம் இருக்குது, ஆனால் இன்னும் அட்மிஷன் டிலே ஆகுது, கிடைக்குமா கிடைக்கலையான்னு கூட தெரியல. உடனே அப்படியா, சரி அவன் அந்த அப்ளிகேஷன் நம்பரை ஒரு சீட்டில் எழுதி கொடு அப்படிங்கிறாரு. அந்த தோட்டத்தில் ஒரு பூச்செடிக்கிட்ட ஒரு சின்ன சீட்டு இருக்குது. அந்த சீட்டில் அப்ளிகேஷன் நம்பரை பாலாஜி எழுதி கொடுக்குறாரு. அதை வாங்கி ஜிப்பால் வச்சுக்கிட்டு போயிடுறாரு. போயிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனோன்னே சம்சாரம் சொல்கிறாங்க, லயோலா காலேஜிலேருந்து ஃபோன் வந்ததுன்னா உடனே ஃபீஸை கட்ட சொல்கிறாங்க அப்படின்னு. அதுதான் எம்ஜிஆர். எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ஒருத்தர் உதவின்னு கேட்டுட்டா அதை ஒரே முனைப்போடு செய்து முடிப்பார், அப்பேற்பட்டவர். அதே போல் பாலாஜிக்கு ஒரு நிறைவேறாத ஆசை கடைசி வரைக்கும் கனவாக தான் இருந்தது, கடைசி வரைக்கும் கனவாகவே போய்விட்டது. அப்போது ஹிந்தியில் ஷோலேன்னு ஒரு மிக பிரம்மாண்டமான வெற்றியை கொடுத்த ஒரு படம். தர்மேந்திரா, அமிதாப் பச்சன், சஞ்சீவ்குமார் 3 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு நடிப்பாங்க. அந்த படம் வெற்றினா வெற்றி, அப்படி ஒரு பயங்கரமான வெற்றி, பம்பாய் நகரத்தை அதிர வைத்த ஒரு வெற்றி. அந்த படத்தை தமிழில் எடுக்கணும், எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினியை போட்டு எம்ஜிஆர் தர்மேந்திரா ரோலில், சிவாஜி சார் அமிதாப் பச்சன் ரோலில், சஞ்சீவ்குமார் ரோலில் ஜெமினி கணேசனை போட்டி எடுக்கணுன்ட்டு ஒரு ஆசை.
சிவாஜிட்ட வந்து கேட்குறாரு, "இப்படி ஒரு என்ன இருக்குண்ணே?" அப்படிங்கிறாரு. அதுக்கு சிவாஜி சார் சொல்றாரு, "ஏன்டா ஒரேடியா சம்பாதிச்சுட்டு இண்டஸ்ட்ரிய விட்டு ஓடிடலான்னு பார்க்குறியா?" அப்படிங்கிறாரு. இதில நெறைய வந்து ஒரு கௌரவ பிரச்சனை வரும். சிவாஜி சார் குறித்த நேரத்தில வந்து விடுவார். ஆனா எம்ஜிஆர் அப்படி கிடையாது. வருவதற்கு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபோனே வரும். அந்த 48 மணி நேரத்துக்குள்ளார செட்ஸ் எல்லாம் போட்டுட்டு ரெடியா இருக்கணும். அது வந்து பார்ப்பாரு. செட்டு பிடிச்சிருந்தா ஷெட்யூல ஃபர்ஸ்ட் கிளாஸா முடிப்பாரு. அப்படி இல்ல அப்படின்னா, இத மாத்துங்க, அத மாத்துங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. இந்த மாரி அடிப்படையிலே மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறதுனால, அந்த படம் வந்து எடுக்க முடியாது அப்படிங்கிறத பாலாஜி உணர்ந்துட்டாரு. அப்புறம் அந்த ஒரு விஷயத்த கைவிட்டுட்டார். எ பாலாஜி சாருடைய நிறைவேறாத ஆசையாகவே கடைசி வரைக்கும் அது இருந்தது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். குறை நிறைகளை சொல்லுங்கள். நிறைகளை தன்னடக்கத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன். குறைகளை திருத்திக் கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த சபைக்கலம் சேனலுடைய வளர்ச்சியில் உங்களுடைய பங்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.